உலக அளவில் கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய தாக்கத்தையும் பாதிப்புகளையும் அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. இன்றளவும் ஒரு சில நாடுகளில் கொரோனா வைரஸ் உருமாறி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பின்பு சீனாவில் மீண்டும் புதிய வகை வைரஸ் தொற்று ஒன்று வேகமாக பரவி வருவதாக வெளியாகியிருக்கும் செய்தி உலக நாடுகளை கலங்க வைத்துள்ளது. டிசம்பர் மாதத்திலேயே சீனாவில் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இது நிமோனியா காய்ச்சல்தான் என்றும் இதனை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் எனவும் சீன அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த நோய் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சி அளிக்கின்றன. சுவாச நோய்களை உண்டாக்கும் HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டபெனமோ வைரஸ் தான் இந்த தொற்று என கூறப்படுகிறது. இந்த வைரஸால் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் அறிகுறிகளாக இருப்பதாகவும் ஏற்கனவே ஆஸ்துமா, வீசிங் போன்ற சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த தொற்று எளிமையாக பரவ வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. HMPV வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனாவின் அறிகுறிகள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. HMPV வைரஸ் தொற்று மட்டுமில்லாமல் இன்ஃப்ளூயன்சா A, மைக்கோபிளாஸ்மா நிமோனியா, கொரோனா ஆகிய வைரஸ் தொற்றுகளும் அதிக அளவில் பரவி வருவதாக வெளிவரும் தகவல்கள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஃப்ளூயன்சா A வைரஸ் வேகமாக பரவக்கூடியது மற்றும் வேகமாக உருமாறக்கூடிய எனவும் அதனால் பெருந்தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தொற்றால் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக வாய்ப்புள்ளது. நோய் தொற்று அதிகரிப்பு காரணமாக சீனாவில் உள்ள மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வருவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளிர்காலங்களில் இதுபோன்ற தொற்றுகள் அதிகரிப்பது வழக்கமானதுதான் என சொல்லப்பட்டாலும் குறைந்த காலத்தில் அதிக அளவிலான மக்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவது அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதையடுத்து சீனாவில் மருத்துவ அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் தொற்று பரவல் தொடர்பாக உலக சுகாதார மையம் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய தாக்கத்தை போன்று சீனாவில் பரவும் இந்த புதிய வைரஸ் தொற்று குறித்து இந்தியாவிலும் அச்சம் எழுந்துள்ளது. ஆனாலும் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என கூறியுள்ள மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் நாட்டில் உள்ள நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மேலும் சர்வதேச நிறுவனங்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.